கண், காது, மூக்கு, கை, எல்லா இடமும் இரத்தக்கரைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. கண்ணாடி துண்டுகள் இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்களாம் யாருடா? எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. எங்கள் அம்மா இருக்குது, என் வீட்டில் என் அக்கா இருக்குது, என் வீட்டில் என் பொண்டாட்டி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் எப்படி வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு வருதுன்ற ஒரு அச்சம் எனக்கு இன்னும் இருக்கிறது. ஏன்னா டியூட்டியில் இருந்த மருத்துவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை? இறந்த என்னுடைய சகோதரிக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கப்பட வேண்டும். அந்த கொன்னாம்பார், அந்த ஒரு மிருகம், அது எத்தனை மிருகம்னு தெரியல, கண்டிப்பாக கொடூர மிருகமாக தான் இருக்கும். அவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து அடுத்தவனோட சுருட்டி வச்சுட்டு இருக்கணும். நீங்கள் தண்டனை தயவு செய்து மத்திய அரசாங்கங்களும் மாநில அரசாங்கங்களும் எவ்வளவோ நல்ல பல பாதுகாப்பான திட்டங்களை இந்த இந்திய மக்களுக்கும் மாநில மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் உங்களை இரு அரசாங்கங்களையும் நாங்கள் ஒன்று தான் கேட்டுக்கிறோம். மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்களுக்கு தயவு செய்து உரிய பாதுகாப்பு கொடுங்கன்றது உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவங்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடாதுன்றது எங்களோட விருப்பம். ஏன்னா